எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களா? நம்மளோட நியூ சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எல்லோரும் லாஸ்ட் மந்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் இன்றைக்கி நைட்டு 9 o'clock உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இது நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். அது கூடவேவும் எந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் லைஃப் வந்து வரும். அதுக்கப்புறமா டப்பாவாக நம்ம கடையில் வாங்கி இதுக்காக அமௌண்ட் செலவு பண்ணணுமா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணலாம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களே போதும், அதை பயன்படுத்தினா மட்டுமேவும் வாங்கிட்டு வர காய்கறி பழங்கள் இது எல்லாத்தையும் ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாள் 15 நாள் வரைக்குமேவும் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக பாதுகாக்க முடியும். அது எல்லாம் எப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜு. கிரே கலரில் இருக்கும். கோட்ரேஜ் கம்பெனி. எப்போவும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங்கில் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் ஆகும். என்னோட ஃப்ரிட்ஜு 5 ஸ்டார் ரேட்டிங் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரீசரில் என்னென்ன நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து நான் ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு காட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டப்பா இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல்ஸில் நம்ம ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த டப்பாவை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ரீயூஸ் பண்ணும்போது தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட எந்த ஸ்மெல்லும் வராது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 20லேருந்து 25 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் தானே ஸ்டோர் பண்ணுறோம். நம்மளுக்கு தேர்ந்து போகிற வரைக்குமே அந்த தேங்காய் வந்து ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இந்த முருங்கைக்காய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெடிப்பாக வந்துடும் பார்த்தீங்களா. மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி சோமுன மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் லாங் டைமுக்கு அந்த முருங்கைக்காய் தேர்ந்து போகிற வரைக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் தேங்காய் முருங்கைக்காய் இது ரெண்டும் காட்டினேன் இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சமைக்க போவீங்க இல்லையா, அப்போவேவும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சமைக்க நேரத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து பாலாடை எடுத்து வச்சு வெண்ணெய் ரெடி பண்ணுவேன். நெய் வந்து உருக்கிட்டு இருக்கேன். அது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் ஆடை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டெய்னர் வந்து ஃபில் ஆகி முடிஞ்ச உடனேயும் நான் வந்து ஆடையை எடுத்து அப்படியே வெண்ணெயாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு எப்போ நெய் தேவைப்படுதோ அப்போது நெய்யை உருக்கிக்குவேன். இதில் வந்து பச்சை பட்டாணி இப்போ நான் எடுக்க போயிட்டு வந்தது அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போது பச்சை பட்டாணி கிடச்சிச்சு. பச்சை பட்டாணி கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இது அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் ஆல்ரெடி நெய் இருக்கிறதுனால எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து நெய்யாக உருக்கிக்குவேன். உங்களுக்கு ஆடையிலிருந்து எப்படி நெய் எடுக்கணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி தான். மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் வந்து ரொம்பவுமே மிச்சமாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. இது தவிர நான் என்ன ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா மக்காச்சோளம் கிடச்சிச்சு அப்படின்னா அது வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்து வேறு எதுவும் பெருசாலாம் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அடுத்து ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும் இல்லையா, இந்த ட்ரேயில் இது லெமன் வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஹவுஸ் ஓனர் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரே ஒரு லெமன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாமேவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற விதத்தில் தான் இருக்குது. இது வந்து காளான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எப்போ வாங்கினது அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, சண்டே போயிருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் பால் வந்து காய்ச்சாமல் வச்சுருந்தேன், பாக்கெட்டோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன். வேறு எதுவும் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துடுச்சு, சாக்லேட் ஏதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதையும் இந்த ஃப்ரீசருக்கு கீழே உள்ள ட்ரேயில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அடுத்தது இதுவும் ஹோட்டலில் கொடுத்த ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, அவரைக்காய் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து இதை தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கேவும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஹாஃப் டே தான் ஸ்கூலு, அதனால் நான் வந்து ஆஃப்டர்நூன் தான் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவளுக்கு மார்னிங் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னோடய ப்ரிப்ரேஷனெல்லாம் ஈவினிங்கே பண்ணி வச்சேன் அப்படின்னா தான் என்னால் மார்னிங் பண்ண முடியும் இல்லையா. அப்போது நான் எப்படி பண்ணுறேன், என்னோடய மீல் பிளானாக இருக்கட்டும், அதே நேரத்தில் என்னோடய குக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த கண்டெய்னரில் வந்து புதினா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே வந்து தனித்தனியாக நிற்கிற மாதிரி. இது அதுக்காக தான் நான் பச்சை மிளகா வந்து அந்த ஹோல் உள்ள பாக்ஸில் காட்டியிருக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணும்போது மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நாளைக்கு வரும். எப்போவுமே அந்த காம்பு உள்ள இடத்துல தான் முதல்ல வந்து அழுக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி ஹோல் உள்ள டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது காஞ்சு தான் போகுமே ஒழிய அது வெம்பி வந்து போகாது. நீங்கள் இது ஹோல் இல்லாத டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கலரே மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஹோல் போட்டு அந்த ஹோல் போட்ட பாக்ஸில் வந்து நீங்கள் புதினா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, எல்லாம் ஏதோ வெஜிடபிள்ஸ் எதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழுகி வந்து போகாது. இது வந்து அரிசியும் பருப்பும் இட்லிக்காக ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு அரிசியும் பருப்பும் இல்லை அப்படின்னா அந்த 2 டப்பாலையும் நான் மாவு வச்சுருப்பேன். ஒன்று வந்து புளிச்ச மாவு, இன்னொன்று வந்து புளிக்காமல் எப்போ வந்து எனக்கு தேவையோ அப்போது எடுத்து புளிக்க வச்சுக்குவேன். அதுக்கடுத்து இந்த கண்டெய்னரில் வந்து ரோஸ் மில்க், நான் வந்து ஆல்ரெடி பட்டர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பட்டரில் உள்ள மில்கியவும் நான் ரோஸ் மில்காக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு முள்ளங்கி காட்டியிருக்கிறேன். முள்ளங்கியாக இருக்கட்டும், கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து ரொம்பவுமேவும் நிறைய நாள் வரும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நிறைய நாள் வந்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு ஒருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து தொடச்சிட்டு திரும்பி வந்து டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் வந்து வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹோல் போட்ட டப்பாவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளக்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. டாப் அண்ட் பாட்டமை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 2 ட்ரே தான் வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயை வந்து கலட்டி வச்சுட்டேன். ஏன்னா நான் மாவு கண்டெய்னர் வைக்கிறேன் இல்லையா, எனக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ எனக்கு 2 ட்ரே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேயை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கீழே உள்ள கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ண மளிகை ஜாமான் இருக்கும் இல்லையா, இது வந்து வண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோதுமை மாவு, மைதா, வேர்க்கடலை, அப்புறமா கம்பு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுவாகவேவும் நம்ம ஏதாவது மாவு ஐட்டம்ஸ்லாம் பாக்கெட்டில் இருந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அடுத்த தடவை யூஸ் பண்ண முன்னாடி நம்மளுக்கு வண்டு வந்துடுற மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும். எந்த ஒரு வண்டு, புழு அப்படின்னு சொல்லி எதுவுமே வராது. இதுக்கடுத்து பாசி பயிறு ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து சத்து மாவு தம்பிக்காக அரைச்சது, அவனோட 1.5 வயசில் அரைச்சது இன்னுமேவும் இருக்குது. அவங்களுக்கு எப்போவாச்சும் அதில் லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன், அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து துவரம் பருப்பு வச்சுருக்கேன். இந்த துவரம் பருப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வண்டு வந்துடும் இல்லையா, அதுக்காக. அதுக்கடுத்து குண்டு கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். இந்த கொத்தமல்லியும் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து அதிகமாக வாங்கிட்டோம், இது வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. அதிகமாக வாங்கினதுனால என்ன பண்ணேன், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இல்லையா, அதனால் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம்.
தக்காளி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தக்காளியை வந்து இப்படி ஓப்பனாக வச்சாலே போதும். எதுவுமே நம்ம எந்த ஒரு கவர் இல்லை பாஸ்கெட் அந்த மாதிரி போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரு பாஸ்கெட் தான் இல்லையா, அதில் அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு 15 நாள் வரைக்கும் தக்காளி நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு வந்து நான் எந்த ஒரு டப்பாவும் யூஸ் பண்ணாமல் வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரையேவும் நான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு நல்லாவே இருக்குது. நான் 1 or 2 டைம்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்குமேவும் இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சந்தைக்கு போனோம் அப்படின்னா அரை கிலோ அப்படி தான் வாங்கணும். எனக்கு 1/4 கிலோ இருந்தாலே போதும். இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு நல்லாவே இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதில் வந்து நான் வெண்டைக்காய் வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற வெண்டைக்காய் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த கவருக்குள்ளே தண்ணி போகும் இல்லையா, அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏர் இல்லாமல் நீங்கள் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு ஒருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு கவரை வந்து திருப்பி போட்டு திரும்பி அந்த வெஜிடபிளை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இல்லை இந்த மெத்தட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிப்லாக் கவர் வாங்கிக்கோங்க. கவரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப நாளைக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து முட்டைக்கோஸை நான் கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டேன். பேலன்ஸை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அடுத்து சொரக்காய் வந்து அதில் ஒரு பிசின் மாதிரி வரும் இல்லையா, அதனால தான் நான் வந்து பாதி கட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய வெஜிடபிள்ஸ் ட்ரேயில் இருக்கிறது. அடுத்தது இந்த பக்கம் உள்ள ட்ரேயில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெமனும் முட்டையோட ட்ரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு நல்லா தான் வரும். இந்த மாதிரி வைக்கும்போது லெமன் வந்து காஞ்சு தான் போகுமே வழியே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் கீழே உள்ளதில் வந்து நம்ம கேசரி பவுடர் அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, எந்த பவுடர் ஐட்டமாக இருக்கட்டும் அதையும் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் இருக்குது. அதுக்கடுத்து கசகசா கொஞ்சம். ஆம்ச்சூர் பவுடர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சமையலில் மேக்ஸிமம் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து மைனஸ் இருக்குது. இது வந்து வெஜ் மேக்ரோனியன் பண்ணோம் அப்படின்னா அப்போது யூஸ் பண்ணுவோம். இந்த குட்டை கண்டெய்னரில் வந்து இஞ்சியை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். அதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சட்னியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சாதத்துக்கு போடுறதா இருக்கட்டும், அப்புறம் டீக்கு போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமேவும் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து இதில் வந்து புளியோதரை மிக்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த மிக்ஸ் வந்து இப்போ அம்மா வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு வந்து இது ஒன்று மட்டும் செய்யவே தெரியாது. நான் வந்து வேணும்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு நான் உங்களுக்காக ரெசிபி ஷேர் பண்ணுறேன், இல்லை அவங்களையே செய்ய சொல்லி உங்களுக்காக ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்தேன் பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா புளி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இங்கே திருப்பதியில் கொட்டை உள்ள புளி தான் கிடைக்கும். இந்த புளியை நம்ம அதிக நாள் வச்சுருக்கும் போது அதில் பூச்சி வந்து அதிகமாக பிடிக்குது. வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வரவே இல்லை. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணது இருக்குது. கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் தீந்து போகும்போது இதில் கொஞ்சம் கொட்டி யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கடுத்து கடலை மாவு கொஞ்சம், இவ்வளோ தான் இருக்குது பேலன்ஸ். திரும்பி நம்ம என்னைக்கு டிமார்ட் போகிறேன்னா அன்றைக்கி போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கடுத்து சோயா சங்க், இதை வந்து எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா வெளியில் வச்சா இதுவும் பூச்சி பிடிக்குது. சொல்லணுன்னா உங்களுக்கு எதுலெல்லாம் பூச்சி வண்டு வந்துடும் அப்படின்னு பயம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வாங்கி யூஸ் பண்ண உடனே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிற இஞ்சியை வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு ஏர் லாக்காக இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு வரும். இந்த கேனில் என்னென்னு பார்க்கீங்களா, ஊர்லேருந்து அம்மா வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வீட்டில் வந்து தொளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை தொளிச்சாச்சு. தொளிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இருக்குது. இன்னொரு தடவை வீடு துடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலியாயிரும். அதுக்கடுத்து மாதம் ஒன்று வாங்கினோம். இப்போ எல்லோரும் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலையே ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு மாதம் பாட்டில் வாங்கினோம். மற்றபடி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு நாட் அலவுடு. எனக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து மில்க் பவுடர் இருக்குது. தம்பிக்கு எப்போவாச்சும் பால் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற டயத்துலையும் ரொம்பவுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இது வந்து ஓட்ஸ். வீக்லி ஒன்ஸ் வந்து ஓட்ஸ் ஆம்லேட் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். இந்த ரெசிபியையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே டே இன் மை விளாக் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி
பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், இந்த கிளாஸ் கண்டெய்னர் கூட ஜாம் வாங்கினது தான். இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படின்னா நட்ஸு, மிக்சடு ட்ரை ஃப்ரூட் இருக்குது. இந்த ட்ரை ஃப்ரூட்டை பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொடுப்பேன். இதே தான் தம்பியும் ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவான். இருக்கிற கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் இது 3 அவங்களுக்காக. அதில் வந்து காஞ்ச பேரிச்சம்பழம் இருக்கும், அது வந்து எனக்காக. அடுத்து இந்த பாஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வந்து ப்ரூ வந்து ₹2 ப்ரூ தான் வாங்குவேன். அதுக்கப்புறமா மெகந்தி, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மிச்சம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் இங்கே தான் இருக்கும். இது வந்து கரைச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம லேசாக வெது வெதுப்பான இருக்கிற தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா உடனே கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம ஹோம் ரெமிடியே பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஓமம், இது 3ஐயும் 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் வச்சு குடித்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே கேட்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த நோட் பேட், இந்த நோட் பேடில் எப்போவுமே கிச்சனில் என்ன ஐட்டம் தீர்ந்து போதோ உடனே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கடைக்கு போய் வாங்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக எப்போவுமே நோட் பேடை வச்சுருப்பேன். அதுக்கடுத்து வந்து அஞ்சால் அலுப்பு மருந்து, இது வந்து ஊர்லேருந்து வரும்போது எப்போவுமே அப்பா அம்மா வாங்கிட்டு வருவாங்க. எப்போவாச்சும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணீரில் இல்லைன்னா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நம்மளுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னா ஓமம் வாட்டர். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது வயிறு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரே ஒரு மூடி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சரியாயிடும். இந்த சங்கு வந்து தம்பிக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது. வேறு எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அடுத்து வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. சைடில் உள்ள இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து இட்லி துணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கடைக்கு போனால் யூஸ் பண்ணணும் இல்லையா, பேக்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. நான் வந்து இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஈஸியாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் நான் ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி நைட் 9 o'clock திரும்பவும் சந்திப்போம். பை.